அமலா பாலு இயக்குனர் ஏஎல் விஜயும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்படியாக இருக்கையில இவங்க 2 பேத்துக்குமே பிரச்சனை ஏற்பட்டு டிவோர்ஸ் கேட்டு ஃபேமிலி கோர்ட்டை நாடி இருக்காங்க. இதே போல நடிகை திவ்யா உனி டாக்டர் சுதீர் சேகரனை திருமணம் செஞ்சு அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. இப்படி இருக்கையில திருமணமாகி 14 ஆண்டுகள் கழிச்சு அவங்க தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களோட 2 குழந்தைகளுமே திவ்யா கிட்ட தான் இருக்காங்க. ரம்பா தனது கணவரான கனடாவை சேர்ந்த பிசினஸ் மேன் இந்திரன் பத்மநாதனை பிரிஞ்சுட்டாங்க. 2 மகள்களுமே தன்னோட இருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு சென்னை நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகளான சௌந்தர்யா தனது காதல் கணவர் அஸ்வினை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. மகனையும் தன்னோடனே அழைச்சிட்டு வந்துட்டாங்க சௌந்தர்யா. இதே போல உலக நாயகன் கமலஹாசனும் நடிகை கௌதமியும் கல்யாணம் செஞ்சுக்கலாமலே 13 ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியாக இருக்கையில கௌதமி கமலை விட்டு பிரிஞ்சிட்டதா அறிவிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் கேள்விப்படுறேன். பல பத்திரிகைகளில் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். வேலைக்காரி பார்த்துருக்காங்களா, ஹெல்ப் பண்ண போனாங்களா, அவங்கள துரத்தி விட்டாங்க. சிசிடிவி பதிவு சந்தேகமல் ஆர்ஜிதமான உண்மை உண்மை அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதாப் ரெட்டி பதில் சொல்லியே ஆகணும். இது ஒரு ஹர் லைஃப் இஸ் வெரி மச் ப்ரிசியஸ். நிச்சயமா எதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்க, கீழே கிடந்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒத்த பொம்பளை அவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லை. ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா அம்மா? அவங்க வந்தாக, அப்பத்தா வந்தாக, அப்பத்தா வந்தாக. இதெல்லாம் என்ன? இத்தனை குடும்பம், இத்தனை அவங்கள தானே நான் சொல்லிக்கிட்டு வரேன், அவங்கள தான் நான் சொல்லிட்டு வரேன். இதில் பயம் என்ன?